கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறதான ஒரு பொதுவான கேள்வி என்னவென்று சொன்னால், துன்மார்க்கமாய் அக்கிரமம் செய்து வாழ்கிற மனிதர்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனா, ஆண்டவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், ஏன் இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அருமையானவர்களே, இது மாதிரியான ஒரு கேள்வி சங்கீதம் 73ல ஆசாப் என்கிறதான பக்தனுக்கு எழும்பினது. அவர் அவருடைய வாழ்க்கையில கடினமான பாதையில அவர் நடந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த தோல்விகள், வேதனைகள், அவமானங்கள். ஆனா, அவர் துன்மார்க்கரை பார்க்கிறார். அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. பண்ற காரியம் எல்லாமே அநியாயம், அக்கிரமம். ஆனா, அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். அப்ப அவருக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. என்னடா இது ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம கைகள சுத்தமா நம்ம காத்துக்கொள்கிறது. அதாவது எந்த ஒரு அசுத்தமான காரியங்களுக்கும் போகாம, நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்து எல்லாத்தையும் செய்றோம். ஆனா, நமக்கு இவ்வளோ வேதனை இருக்குதே! அதனால என்ன பிரயோஜனம் கடவுளுக்கு பயந்து வாழ்றதுனால? அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு மன விரக்தி அவருக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு கூட நீங்க அப்படிப்பட்ட ஒரு விரக்தியோடு இருக்கிறீங்களா? உங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த ஆசாப் ராஜா அந்த கேள்வியோடு அப்படியே நின்னுடல. என்ன செய்தார்ன்னா, தேவ சமூகத்துக்கு போனார். காத்திருந்தார். அப்பொழுது தேவ பிரசன்னம் அவரை நிரப்பினது. அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. அந்த துன்மார்க்கனுடைய முடிவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நிமிஷத்திலே அவங்க இல்லாம போயிருவாங்க. அவருடைய செயல்களை எல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவருடைய பார்வையில் யாரும் தப்ப முடியாதுங்கிறதான அந்த உண்மையை ஆசாப் ராஜா தேவனுடைய சமூகத்துல போய் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். ஆம், அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இல்ல உங்க குடும்பத்துல நீங்க நன்மைகளை செய்து பாட அனுபவித்துட்டு இருக்கிறீங்களா? வேதனைகளோடு நீங்க இருக்கிறீங்களா? நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வியா இருக்கிறது. ஒன்றில கூட ஒரு சக்சஸ பார்க்கவே முடியல. ஆனா ஏமாற்றுகிறவங்க, என் பக்கத்துல வேலை செய்றவங்க, அவங்க உண்மையா கிடையாது. அவங்க மனிதர்களுக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறத போல இருக்கிறாங்க. ஆனா அவங்க நடிக்கிறாங்க. அவங்க எனக்கு வர வேண்டிய நன்மைய எடுத்துட்டாங்க. என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைய எடுத்துட்டாங்க. நான் ரொம்ப வேதனையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கிருக்கீங்களா? உங்கள பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் அதிகமாய் உத்தமத்திலே நிற்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை இப்பதான் நீங்க இன்னும் அதிகமா தேடணும். ஏன்னா, அருமையாக பக்தன் சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நீங்க அவரை இன்னும் கிட்டி நெருங்க நெருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்க இருதயம் சமாதானத்தினால நிரப்பப்படும். நிச்சயமாக உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை நீங்க சுதந்தரிப்பீங்க. ஏனென்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். துன்மார்க்கரினுடைய வாழ்வு வெகு விரைவில் முடிந்துவிடும். நீதிமான்களோ பனையைப் போல என்றென்றைக்கும் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.